अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। हरिः ओं श्री गुरुभ्यो नमः। हरिः ओं श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुतं गौडवदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोलकं वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानुबोधोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। षडाधारपङ्केरुहान्तरं विराजते सुषुम्नान्तराले अदितेजोलसन्तीं सुधामण्डलं द्रावयन्तीं पिबन्तीं सुधामूर्तिमीडे चिदानन्दरूपाम्। பவானி புஜங்கம் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியாளால அருளப்பட்ட பவானி புஜங்கம் பார்த்துருக்கோம். 15 ஸ்லோகங்கள் அடங்கியதாக இருக்கிறது இந்த புஜங்க ஸ்தோத்திரம். கடைசி 2 பலஸ்ருதியாக மொத்தம் 17 ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார் ஆச்சாரியார். இதை எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா புஜங்க பிரயாதம் அப்படின்ற அந்த மீட்டர்ல எழுதியிருக்காரு. புஜங்க பிரயாதம் அப்படின்றத ஒரு பாம்பு மூவ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு மீட்டர். இது 12 சிலபலோட இருக்கும். ஹஸ்வம் 2 லைட்டா 2 ஹஸ்வம் பாக்கி எல்லாம் தீர்க்கம் அப்படி எழுதப்பட்ட அந்த மீட்டர்ல எழுதினது இந்த ஸ்லோகம். அதுல இப்ப நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம் 7வது ஸ்லோகம். शरत् पूर्ण चंद्र प्रभा पूर्ण बिंब अदरस्मेरवक्रारविन्दां सुशान्तां सुरत्नावली हारताडङ्कशोभां महासुप्रसन्नां भजे श्री भवानी. ஆச்சாரியார் அம்பாளுடைய வர்ணனையை பண்ணிக்கொண்டே வந்தார். இதுக்கு முன்னாடி அம்பாளுடைய 4 கைகளுடைய வர்ணனை பார்த்தோம் போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் இன்னைக்கு நாம பார்க்க போற 2 ஸ்லோகத்திலையும் அம்பாளுடைய முகாரவிந்தத்தை முகத்தாமரையை வர்ணிக்கிறார். சரத் பூர்ண சந்திரா சரத் பூர்ண சந்திர பிரபா பூர்ண பிம்பா. சரத் பூர்ண சந்திரம் சரத்காலம் அப்படின்னு உங்களுக்கு ருதுக்கள் 6 இல்லையா? வசந்த ருது, சீசர ருது, வசந்த ருது, கிரீஷ்ம ருது அப்படி வரல. சரத் ருது அப்படின்னு ஒரு ருது. அது புரட்டாசி வச்சு அந்த காலத்துல வரும். அந்த சமயத்துலதான் நவராத்திரி வரும். அதனால அதுக்கு சரண் நவராத்திரி, சரத் நவராத்திரி. அது சந்தியில சரண் நவராத்திரி அப்படின்னு ஆயிடுச்சு. ரொம்ப விசேஷமான காலம் அது. ஏன் அந்த காலத்துக்கு அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா அந்த சரஸ்சந்திர காலத்துல இருக்கக்கூடிய பௌர்ணமியானது ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. அது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம எர்த்துக்கு ரொம்ப கிட்டக்க இருக்க மாதிரி தெரியக்கூடியதான ஒரு பௌர்ணமி. அது நல்லா பாக்கி பௌர்ணமி எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கும் சரத்காலத்திலையும் துலா மாசத்திலையும் நம்ம பார்க்கக்கூடிய சூரியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக காணப்படும். அதனால முழுமையான ஒரு சந்திரனை அம்பாளுடைய முகத்தோட ஒப்பிடுறதுதான் குளிர்ந்ததான அழகான இல்லையா? ஏன் அழகு சந்திரன் அப்படின்னா உலகத்துல சில பொருள்கள் எல்லாம் பகவான் எப்படி படைச்சார் அப்படின்னாக்க நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லாமே ஒரு தடவை பார்த்துட்டு மனசு யாருக்குமே திருப்தி ஆகாது.
இங்க பௌர்ணமி சந்திரனை சரத் சந்திரனை யாராலையும் ஒரு தடவை அப்படி பார்த்துட்டு போனா போகுதுன்னு போக முடியாது இல்லையா? இட் வில் இன்வைட் செகண்ட் லுக். அது என்ன பண்ணும், உங்களை 2வது தடவை பார்க்க வைக்கும். அதே மாதிரி யாருமே கடல் அலைய ஒரு தடவை பார்த்துட்டு போக முடியாது, இன்னொரு தடவை பார்க்க வைக்கும். அதே மாதிரி ஒரு யானை எதிர்க்க வந்தது ஆனால் யாராலையும் அந்த ஒரு தடவை பார்த்துட்டு அப்படி போக முடியாது, 2வது தடவை அந்த யானை பார்க்க தூண்டும் இல்லையா? இப்படி சில பொருள்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய தோன்றும். அம்பாளினுடைய தரிசனம் எப்படி இல்லையா? யாராவது திருப்தியோட போய் பார்த்துட்டு ஜெருகண்டி நம்ம வர முடியுமா? என்னதான் சொன்னாலும் ஒரு குறை, இன்னொரு தடவை பார்க்கலாமே அப்படின்ற ஒரு மனக்கிளேசம் இருந்துட்டே இருக்கும். இப்படி அதனால இந்த சந்திரனை அப்படி உபமானத்துக்கு எடுத்துட்டார். சரத் பூர்ண சந்திரன் அப்படின்னு சொன்னதுனால பௌர்ணமி சந்திரன் பூர்ணமாக இருக்கக்கூடிய இந்த பிரதம, தித்திய, திருத்திய, சதுர்த்தி, பஞ்சமின்னு இல்லாம முழுசாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் கிட்ட எப்படி ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ, எப்படி கம்பல்சன் அனதர் லுக்கோ, அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரபா அப்படின்னாக்க அந்த ஒளி. சரத் பூர்ண சந்திர பிரபா, அது எப்படி இருக்கு? பிரபா பூர்ணமாக இருக்கு, நிறைந்ததாக இருக்கு. அம்பாளுடைய முகமா பார்த்தா அப்படி மனசு நிறைவாக இருக்கிறது. எவ்வளோ கஷ்டங்கள் இல்ல, போய் இடிச்சு கீழே நின்று அப்படி போறாங்க இல்ல, திருப்பதிக்கு போய் அங்க போய் ஒரு செகண்ட் தான் அவன் பாக்குறான். ஆனாலும் வீட்டுக்கு வரும்போது நீங்க நல்ல தரிசனம் 10 பேர்கிட்ட சொல்றான். அது 10 தடவை போன் பண்ணி சொல்றான், தரிசனம் ஆச்சு. என்ன தரிசனம்? 2 மினிட்ஸ் பாத்துருக்கான். அப்படின்னா என்னன்னா அவனுடைய மனசுல அந்த தாபம் இருந்தது, அதை பார்க்கணும்ன்ற அந்த பக்தி இருந்தது. அந்த பக்தி ஃபுல்ஃபில் ஆச்சு. ஃபுல்ஃபில் ஆனதுனால அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம், மன நிறைவானது ஏற்படுகிறது இல்லையா? அந்த நிறைவு, அந்த மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது சரத் பூர்ண சந்திர பிரபா பூர்ணம் இல்லையா? இப்படி சரத்காலத்து பூர்ணச்சந்திரனுடைய காந்தி நிறைவாக இருக்கிறதாகவும் அது அம்பாள் கிட்ட பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்கான். அது மாத்திரம் இல்ல, அம்பாளுடைய ராகேந்து வதனா அப்படின்னு லலிதா சாஸ்திரநாமத்துல ஒரு நாமம் இல்லையா? அந்த அம்பாளுடைய வதன முகமானது எப்படி இருக்குன்னா பாக்கா அப்படின்னாக்கா, பாக்கான்னாக்கா பௌர்ணமின்னு இருக்கும், பாக்கா சந்திரன் அப்படின்னு பேரு. ராக்க இந்து வதனா, பூர்ண சந்திரனாக இருக்கக்கூடிய இந்து அப்படின்னா சந்திரன். ராக்க இந்து வதனா அப்படின்னு சஹஸ்ரநாமத்துல நாம இருக்கோம் இல்லையா? அந்த நாமத்தை மனசுல வச்சுட்டு எழுதுறாருங்க. சரத் பூர்ண சந்திர பிரபா பூர்ண அப்படின்னு எழுதினார். அம்பாளுடைய முகமானது இப்படி இருக்கு. பிம்பாதர ஸ்மேர பத்ராரவிந்தாம், அம்பாளுடைய உதடுகள். ஏன் வதனம் அப்படின்னு சொன்னா முகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். வதனம்னு சொன்னா உதடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? இப்போ முதல்ல அந்த முகார வதனத்தை சொன்னார். இப்போ அந்த பிம்போதரமாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஓஷ்டங்கள், அவருடைய உதடுகளை சொல்றாரு. இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னா பிம்பாதரம் மாதிரி இருக்கு. அது என்ன? பிம்ப அதரஸ்மேர, கோவை இல்லையா? அதுக்கு பிம்ப பதம்னு பேரு. அவருடைய அதரமானது எப்படி இருக்குன்னா பிம்ப அதரம். கோவை பழம் எவ்வளவு சேப்பா இருக்கோ அப்படி இருக்கு. அத லலிதா சாஸ்திரநாமத்துல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்கணும். நவவித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதா அப்படின்னு சொல்லி. நவவித்ருமம், வித்ருமம் அப்படின்னாக்கா பவழம். புதுசா உண்டான பவளம் எவ்வளவு அழகா இருக்கோ அவ்வளவு அழகா இருக்கு அம்பாளுடைய லிப்ஸ். அது மட்டும் இல்ல, பிம்பஸ்ரீ, அம்பாளுடைய உடலானது பிம்பம் அப்படின்னாக்க கோவை பழம் போல, பவளம் போலவும் கோவை பழம் போலயே இருக்கு. எக்காரி சதனச்சதா, இது என்ன பண்றது? எல்லாரையும் வெக்கப்படுத்த வைக்கிற அளவுக்கான ஒரு அழகு அம்பாளுடைய அந்த உதற்கனுடைய ஒரு அழகு இல்லையா? பிம்பாதர ஸ்மேர, ஸ்மேர அப்படின்னாக்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அஹான்னு சிரிச்சான்னாக்க நம்ம சாஸ்திரத்துல நம்ம ஒத்துக்கல. பெண்களுக்கு லட்சணம் என்ன? உறவா சிரியணும், வாய் எப்பொழுதும் மூடி கொஞ்சம் தான் பல்லு தெரியணும். அஹான்னு அட்டகாசமான ஒரு சிரிப்பு. அது நம்ம சாஸ்திரங்கள்ல சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லி சாஸ்திரப்படி பார்த்தா இது சரியில்லை. அதனாலதான் அம்பாளை எப்பொழுதுமே அம்பாள் சிரிச்சானே சொல்ல மாட்டான், புன்சிரிப்புன்ற வார்த்தையை தான் சொல்லுவோம். புன்சிரிப்புனா ஸ்மித வக்ரம் அப்படின்னு பேரு, ஸ்மேர வக்ரம் அப்படின்னு சொல்றது.
புன்சிரிப்பு, ரொம்ப அந்த பல்லு கொஞ்சமா தெரியணும், தெரியாமையும் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய சிரிப்பு தான். ஏன்னா அம்பாள் சிரிப்பை தாண்டக்கூடிய சிரிப்பை தாங்கக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு கிடையாது இல்லையா? வாக்கியர்களை கொள்ளும் போதுதான் அவன் சிரிப்பா. தேவர்களையும் பெரியவர்களோட இருக்கும் பொழுதும் ஸ்ரீகளானவள் புன்சிரிப்பு தான் சிரிக்குமே தான் சிரிக்கிறது இல்லையா? அந்த தர்மசாஸ்திரத்தை அனுசரிச்சு அம்பாளானவள் பிம்பாதர ஸ்நேர வக்ர, அம்பாளுடைய வாய் எப்படி இருக்கு அப்படின்னாக்க புன்சிரிப்பு உள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அம்பாளுடைய முகமானது வக்ராரவிந்தாம், வக்ரம் அப்படின்னாக்கா கஜவக்ரம், கஜமுகன் அப்படின்னா யானை முகத்தோன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? கஜபக்தரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வக்ரம்னா முகம். வக்ராரவிந்தம், அரவிந்தம் அப்படின்னாக்க தாமரை மலர் அப்படின்னு அர்த்தம். வக்ராரவிந்தம் பகவானை சொல்லும் பொழுது பகவானுடைய கராரவிந்தே முகாரவிந்தம், முகமானது அரவிந்தத்தோட சொல்லணும். ஞானத்தை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது இந்த லோட்டஸ் ஆனது. அந்த லோட்டஸ் ஆனது ஞானத்தை சொல்றதுனால அம்பாளுடைய நமாமி பாத பங்கஜம் அப்படின்னு தான் சொல்றது. பகவானுடைய பாதத்தை வெறும பாதம்னு சொல்றது இல்லை, பாத பங்கஜம். இறைவன் திருவடி தாமரை, திருவடி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். திருவடி தாமரையில் நமஸ்கரித்தான் அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா? அப்படி அம்பாளுடைய முகமானது லோட்டஸ் துல்லியமாக இருக்கிறது. அப்படின்னா அரவிந்தம், வக்ராரவிந்தம், முகமானது கமலத்தை, முக கமலத்தை உடையவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சுசாந்தாம், சாந்த ஸ்வரூபிணி இல்லையா? அம்பாள் எப்பொழுதுமே எங்காதான் இருப்பாள் இல்லையா? எப்பொழுதுமே அம்பாள் யுவாவா தான் இருப்பாள், எப்பொழுதும் சிரித்தவளாகவே இருப்பாள், எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு கருணையை பரப்புவதற்காக ஒரு சிரிப்போட கருணை கடலாக இருந்து கொண்டு அப்படி பார்த்த மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரே ஸ்மரண மாத்திரேன சந்துஷ்டி அப்படின்னாக்க, இப்ப நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்க, காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய காமாட்சியை நினைத்த மாத்திரத்துல, மதுரை மீனாட்சிய நினைத்த மாத்திரத்துல, காசி விசாலாட்சிய நினைத்த மாத்திரத்துல இல்லையா? திருச்சியில அகிலாண்டேஸ்வரிய நினைத்தோமையானாலே ஒரு சந்தோஷம். அதுல தரிசனம் பண்ணா கேட்கணுமா இல்லையா? அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்து பாக்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சதுனாக்க அது எவ்வளவு சந்தோஷம். அப்படி சுசாந்தம், சாந்த ஸ்வரூபிணியாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் அம்பாள். அதுக்கப்புறம் சுரத்னாவலி ஹார தாடங்க சோபாம், அதையா சுஷ்டு அழகு, லோச்சனம் அப்படின்னா அழகு, சுலோச்சனா அப்படின்னு பேர் வச்சா அழகான கண்களை உடையவள். சுரத்ன அழகான ரத்னங்கள், அதனுடைய ஆவலி, ஆவலின்னா என்ன அர்த்தம்? வரிசை. தீப ஆவலி தான் தீபாவளி. வரிசையாக தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய பெஸ்டிவலுக்கு பேரு தீப ஆவலி அப்படின்னு பேரு இல்லையா? நாமாவளி அப்படின்னு சொல்றோம். அது என்ன? அஷ்டோத்தர சதசங்கியா அப்படின்னு 108 நாமாக்களுடைய வரிசைகளை படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு ஆவலி அப்படின்னு பேரு. இங்க என்ன சொல்றாரு? அம்பாள் என்ன போட்டுட்டு இருக்கா? சுரத்ன ஆவலி இல்லையா? சுரத்ன ஆவலி, நல்ல ரத்னங்களுடைய வரிசைகளை அவள் எப்படி போட்டுருக்கிறார்? ஹாரம், அம்பாளானவள் அந்த ரத்னங்களை அப்படியே ஹாரமாக, மாலையாக போட்டுக் கொண்டிருக்கிறாள். அது மட்டும் இல்ல, தாடங்க சோபாம், அவள் எப்படி சோபிக்கிறார்? 2 தாடங்கத்தோட சொல்றார். தாடாங்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன அப்படின்னா, திருச்சி திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி இருக்காத, அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த எத்தனையோ கேஸ்ல இருந்து எல்லாம் இந்த மடம் அந்த மடம் எல்லாம் அந்த தாடங்கத்தை போடுறதுக்காக தான் இவ்வளவு. அந்த தாடங்க பிரதிஷ்டைக்கு அப்படி ஆச்சாரியா தாடங்க பிரதிஷ்டை பண்ணதாக நமக்கு வரலாறு இருக்கு. அந்த தாளங்க எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு காதுல சூரியன், ஒரு காதுல சந்திரன் இருக்கு. அதனாலதான் இப்பவும் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் ஒரு புடவையை கட்டிட்டு வந்துதான் இப்பவும் 12 மணிக்கு அங்க ஆராதனை நடக்கிறது இல்லையா? 12 மணிக்கு போனீங்கன்னா அப்படின்னா, அப்போ அந்த தாளங்க ஆராதனை அங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. அதுக்கு வந்து இதுக்கு மூலம் எங்க இருக்குன்னாக்க
லலிதா சகஸ்ரநாமத்துல தாடங்க யுகலி பூத தபனோடுபமண்டலா அப்படின்னு இருக்கு. தாடங்க யுகலி அப்படின்னாக்க ரெண்டு, யுகலினாக்க ரெண்டு தாடங்கம் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன தபனம், ஒண்ணு உடுப்ப. தபனம் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். உடுப்ப உடுப்பி இல்லையா, உடுப்ப அப்படின்னாக்க சந்திரன் அர்த்தம். சந்திரனும் சூரியனும் இல்லையா இருக்கக்கூடியதாக தாடங்க யுகலீபூத தபனோடுப மண்டலா, இந்த காது மண்டலங்களில் அதை அறிவித்து இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு தாளங்கத்துக்கு ஒரு மகிமை இருக்கு. என்ன மகிமை அப்படின்னாக்க சௌந்தர்ய லகரியில ஆச்சாரியர் சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரணி விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யா விசதஹ கவாலம் யத்வேலம் கவலிதவதஹ காலகலனா நசம்போ தன்மூலம் அவஜனனி தாடங்க மகிமா அப்படின்னு தாடங்கத்தினுடைய மகிமையை ஆச்சாரியார் எழுதியிருக்காரு. என்ன ஆச்சுனாக்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் வந்தது. அதுல இருந்து எல்லாமே ரத்தனங்கள் வந்தது, பாரிஜாதம் வந்தது, சந்தான விருட்சங்கள்லாம் வந்தது, கல்பக விருட்சம் வந்தது, காமதேனு வந்தது, மகாலட்சுமி வந்தா அதை மகாவிஷ்ணு வச்சு விட்டார். ஏன் இப்படி அமிர்தம் வந்தது, எல்லாம் வந்தது. கூட கடைசியா ஒண்ணு வந்தது, அது என்ன ஹாலஹால விஷமும் வந்தது. இப்ப இந்த ஹாலஹால விஷத்தை பார்த்த உடனே கடைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எப்படி காப்பாத்துறது அப்படின்னு பார்த்தாரு. இந்த சிவபெருமான் இருக்காரு, அவருக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு பேரு. அவருக்கு யோசனையே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை மனுஷர்களுக்கு வந்துருக்குன்னா உடனே அவர் என்ன ஏதுன்னு யோசிக்காம கபால்னு அது ஒரு கவலை எடுத்தார், தூக்கி வாயில போட்டாரு. வாயில போட்டா அது பாட்டுக்கு இறங்குறது. அம்பாள் பக்கத்துல நின்று இருக்கா, இதை பாரு. ஓடோடி வந்தா வந்து தன்னுடைய ஒரு கையினால ஆத்துக்காரனுடைய அந்த கழுத்தை அப்படி தொட்டான். வேற ஒண்ணும் பண்ணல. அவன் எதுக்காக தொட்டான்னா, அவருடைய வயிற்றுல பாத்தீங்கன்னாக்க சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கு, நம்ம எல்லாம் இருக்கோம். இவர் பாட்டுக்கு விஷத்தை சாப்பிட்டு வச்சேன்னா உள்ள இருக்கக்கூடிய ஜந்துக்களா என்ன ஆகுது? தசரநில சந்திர சூரிய உச்சனேத்ரே கர்ணாவாசா சிரோத்யோ முகமபிதனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ போகி கந்தர்வை இதெல்லாம் இருக்கு என்னுடைய சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ள. ஒரு பாட்டுக்கு இந்த மனுஷன் எடுத்து வாயில போட்டுட்டாரே எப்படி அப்படின்னு சொல்லி அம்பாள் என்ன பண்ணா, அப்படி தொட்டா பாருங்க அந்த விஷமானது அங்கேயே நின்று போய் அவருக்கு ஸ்ரீகண்டன், ஸ்ரீனா விஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால அவருக்கு ஸ்ரீகண்டன் அப்படின்ற பேர், நீலகண்டன் அப்படின்ற விஷகண்டன் அப்படின்ற பேர் வந்துருக்கு. இல்லையா? விஷமுண்ட கண்டன் அப்படின்லாம் பாருல, விஷமுண்ட கண்டனாக ஆகிவிட்டார். அது அம்பாளுடைய தாளங்கத்தினுடைய மகிமையினால்தான். அம்பாளுடைய தாளங்க மகிமை தான் பாதிபிரதாசிரியர்களுடைய ஆத்துக்காரர்களுடைய மரணத்தை காக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனாலதான் தோடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மூக்குத்திக்கும் தோடுக்கும் நம்ம நாசாபரண பாசுரா அப்படின்னு இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் ஆத்துக்காரர்களுடைய லைஃப் ரொம்ப சேஃபா இருக்கும், பெண்களுக்கு வைதவியம் வராது அப்படின்னு இருக்காங்க. அதனால அந்த தாடங்கத்தினுடைய மகிமை எதுலன்னு தெரியுது. அப்படி தன் விஷத்தை குடிக்க இருந்த அந்த ஆத்துக்காரரை அப்படி தடுத்தாளவி அம்பாள். அந்த தாடங்க மகிமா இப்படி அழகான ஒரு தாடங்கத்தோட இருக்கக்கூடிய சோபிக்கிறவளாக இருக்கக்கூடியவள் எங்களுடைய பவனுடைய பத்தினியாக இருக்கக்கூடிய பவானி. இல்லையா? சுரத்னாவலிஹார தாடங்க சோபாம் மகாசுப்ரசன்னாம் பஜே ஸ்ரீ பவானே. மகாசுப்ரசன்னா, மிகவும் அழகாக பிரசன்னையாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் வந்தாலும் சரி அங்க இருந்துட்டு என்ன காமாட்சியாகவும் மீனாட்சியாகவும் விசாலாட்சியாகவும் அகிலாண்டேஸ்வரியாகவும் ஞான பிரசூடாம்பிகையாகவும் இருந்து கொண்டு, காமேஸ்வரியாக இருந்து கொண்டு, சிவகாம சுந்தரியாக இருந்து கொண்டு, உலகத்துல எல்லா சேத்திரங்களும் அபித குச்சாம்பாளாக இருந்து கொண்டு, பஞ்சபூத சேத்திரங்களிலேயும் உட்கார்ந்து கொண்டு இந்த அம்பாள் அருள் பாலித்து பிரசன்னமாக ஆத்துக்காரோட உட்கார்ந்து இருக்கார். இல்லையா? பஞ்சபூத ஸ்தலங்களில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பவானி, சிவனுடைய ஆத்துக்காரியாக இருக்கக்கூடிய அந்த பவானியை பஜே நான் பஜிக்கிறேன் அப்படின்னாரு.
शरत्पूर्ण चंद्र प्रभा पूर्ण बिंबादरस्मे वक्त्रारविंदां सुरशांतां सुरत्नावली हारताड़ंग शोभां महासुप्रसन्नां भजे श्री भवानी. அடுத்தது 8வது ஸ்லோகம். அதே முகாரவிந்த வர்ணனை. சுநாசா புடம் சுந்தர ப்ரூலலாட்டம் அவௌஷ்டஸ்ரீயம் தான தக்ஷம் கடாட்சம் லலோட்டோல்லசத்கந்த கஸ்தூரி பூஷம் புரஸ்ரீ முகாம் போஜமீடே அகமம்ப. அம்பா ஆயே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏ அம்பா ஜனனி, அவ உங்களுடைய சுநாசா புடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நாசா அப்படின்னா மூக்கு, நாசாபுடம் மூக்குனுடைய பிரதேசம் அப்படின்னு நாசாபுடம். அந்த அம்பாளுடைய மூக்கு எவ்வளவு இருக்கு, அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது. ஏன் அம்பாளுக்கு மகாலாவண்ய சேவதி அப்படின்னு பேரு. ஒருத்தருக்கு அழகு இருக்கு அப்படின்னு சொன்னா எது அப்படின்னு கேட்பாங்க. கண்ணு அழகா இருக்கு அப்படின்னா காது அழகா இல்லையோ அப்படின்னு சந்தேகம் வரும். அவளுக்கு வாய் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், ஒரு லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கும்னா என்ன அர்த்தம், அப்போ மூக்கு கொஞ்சம் குறவா அப்படின்னு. இதுக்கெல்லாம் இடமே கொடுக்குமா லாவண்யம். எது எது எப்படி அழகுன்னா எப்படி இருக்கணுமோ அதுக்கு இருக்கக்கூடிய அழகுக்கு பேர் லாவண்யம்னு பேரு. சாப்பாட்டுல எப்படி உப்பு போடணும் அப்படின்னா அந்த மாமி ஆத்துக்காருக்கு தேர்ந்த மாதிரி போடணும். கொஞ்சம் அதிகமா போட்டாலும் அசடுன்னு அர்த்தம், குறவா போட்டாலும் அசடுன்னு அர்த்தம். லவண பாவம்னா லாவண்யம். கரெக்டா போட்டாதான் அந்த புட்டுவாட்டு இருக்கும். ஏன் அந்த மாதிரி அழகுன்றது எப்படி இருக்கும், கொஞ்சமும் குறையக்கூடாது கூடவும் கூடாது, அதையும் கவனிக்கும். இப்படி இருக்கக்கூடிய மகா லாவண்ய சேவதி அம்பாள். இப்படி லாவண்யமா இருக்கிறவருக்கு நாசா எப்படி இருக்கும், சுநாசா. அவங்களுக்கு லாசா அழகான மூக்கு, அதுல சுந்தர புருலலாட்டம், அது நாசாபரண பாசுரா. அந்த மூக்குத்தியோட அம்பாள் ஒழித்து கொண்டே இருக்கிறார். அதனால மூக்குத்தி ரொம்ப அவசியம்ன்றது அம்பாள் பதிவிரதாசிரியர்களுக்கு மூக்குத்தி அவசியம் அப்படின்றது பிரதிபலிக்கக்கூடியதாக நாம இருக்கு. நாசாபரண பூஷிதா அப்படின்னு சுநாசா புடம். அதுக்கப்புறம் அவளுடைய சுந்தர புரு லலாட்டம். புரு அப்படின்னாக்க ஐப்ரோஸ் இல்லையா, புருனாக்க புருவம்னு சம்ஸ்கிருதத்துல புருவம்னு அர்த்தம். சுந்தர புரு. அப்புறம் லலாட்டம் அப்படின்னா நெற்றி. அழகான புருவங்களோட கூட்டிய ஒரு நெற்றி. வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சிந்திகா. அம்பாளுடைய அழகு எப்படி இருக்கு, சுந்தரமாக வதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண அப்படி தேர்ல ஏற்றின மாதிரி இருக்கக்கூடிய. அதுல எப்படி இருக்குன்னா புரு, அதுல ஒரு புருவங்கள், அதுக்கு அழகான ஒரு நெற்றி. அந்த நெற்றியில 3 கோடு. அலாட்டே கலே உதரே, இந்த 3 கோடு இருக்கணும். இந்த 3 கோடு இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கக்கூடிய ஸ்திரீகள் தான் அழகான ஸ்திரீகள்னு பேரு. அம்பாளுக்கு இந்த 3 இடத்துலயும் 3 கோடோட இருக்கும் இல்லையா. இப்படி சுந்தர ப்ரூலலாட்டம் அவௌஷ்டஸ்ரீயம். அவௌஷ்டஸ்ரீயம் அம்பாளுடைய ஓஷ்டங்கள் இல்லையா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பிம்போதரம் நவவித்ரும பிம்பஸ்ரீ எக்காரி ரதனச்சைதா அப்படின்னு அம்பாளுடைய 2 உதடுகள் ஓஷ்டஸ்ரீயம், உதடுகளின் அந்த சோபையும். அது மட்டும் இல்ல, தான தக்ஷம் இல்லையா, தான தக்ஷம் எப்ப பார்த்தாலும் கொடுக்கறதுலயேதான் கவலை அம்பாளுக்கு இல்லையா. எதையுமே பெறுவது என்பதே லைஃப்ல கூடாது. ஆப்ளிகேஷன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட போவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம். எதுவா இருந்தாலும் சரி, நம்மளால முடிஞ்சதுன்னா அப்படித்தானே போறீங்க, கொஞ்சம் சுவிட்சை போட்டு போங்களேன், அப்படித்தானே போறீங்க. கொஞ்சம் இந்த டவுலர் எடுத்துக்கிறீங்க. இந்த காலத்து பசங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறதுன்றது அது ரொம்ப கெட்ட பழக்கம். அது தொட்டின்றதுனாக்க இவாளுக்கு எப்ப பார்த்தாலும் ஒருத்தர்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போறது, அவனை தெரிஞ்சு வச்சுட்டா அவன்கிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கலாம. இந்த புத்தி இருக்கிற வரைக்கும் இவனுக்கு அந்த கொடுக்கணும்ன்ற எண்ணமே வராது இல்லையா. அதனால இதை அம்பாள் நமக்கு காண்பிக்கிறதுக்காக அவள் எந்த ஸ்வரூபமா இருக்கா, எதையுமே பெறக்கூடிய நிலையிலேயே இல்ல அம்பாள், கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். நமக்கு எங்க கையில இன்னைக்கு எட்டனா இருந்ததுன்னா அது நான்லாம் கொடுக்கானே தவிர நான் 1 ரூபாய் ஒருத்தங்கிட்ட போய் கேட்க மாட்டேன். எங்காத்துல வரவாளுக்கு நான் சாப்பிடுற கஞ்சியில பாதி கொடுப்பானே தவிர
நான் இன்னொருத்தர் கையில போய் யாச்சகம் பண்ணி அவருக்காக போய் நான் என்னுடைய பிரஸ்டீஜை விட்டு ஒரு பொண்ணை வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்றது அது ஒரு ரைட், அது ஒரு வர்ச்சு, எல்லாரும் பழகி கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அதெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்கு அம்பாள் இருந்து காண்பிக்கிறார். அந்த மாதிரி புராணங்கள்லாம் தான தக்ஷம் அப்படின்னு ஆச்சாரியார் போடுறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். கொடுக்கறது தான் அம்பாளுக்கு, கொடுப்பதுல வல்லமையாக. தக்ஷன்னாக்க சாமர்த்தியசாலி. அம்பாள் எப்படி கொடுக்கறதுலதான் வல்லமை படைத்தவள். எதையும் கேட்க மாட்டான். அவளுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? உங்க பக்தி ஒண்ணுதான் வேணும். நீங்க என்ன பூ போட்டா அவளுக்கு என்ன? அதுக்காக நீங்க அப்படியே கூடக்கூடிய பூ போட்டா உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறது இல்ல. பூ போடாம ஒருத்தன் போயிட்டான்னாக்கா அவனுக்கு தண்டிக்கவும் போறது இல்லை. பண்ணாக்க அப்புறம் அவர் அரசியல்வாதி ஆயிடுவான் அம்பாள் இல்லையா? யார் தன்னை வணங்குறானோ அவனுக்கு கொடுப்பேன், யார் வணங்கலையோ அவனை தண்டிப்பான்னு சொன்னா மனுஷ புத்தி. அம்பாள் அப்படி கிடையாது. அவள் எல்லாருக்கும் பொழிகிற மழை அவள் இல்லையா? தான தக்ஷம். அவள் தான தக்ஷமாக இருந்து கடாட்சம். அம்பாளுடைய கடாட்சம் அப்படின்னாக்க கடைக்கண் பார்வை. அம்பாளுடைய கடைக்கண் பார்வை யாருக்கு வேணாலும் எதை வேணுமானாலும் கொடுக்கும். ஏன் கடைக்கண் பார்வைன்னு சொல்லலாம்? அம்பாளுடைய நேர் பார்வையை காண யாருக்கும் வல்லமை இல்லை. அதனாலதான் நீங்க கோவில் எல்லாம் போனீங்கன்னா, அம்பாள் கோவில் போனீங்கன்னா நடுவுல ஒரு ரயில்ஸ் போட்டு வச்சிருவாங்க. இந்த பக்கம் ஆண்கள், அந்த பக்கம் பெண்கள்னு போடுவாங்க. ஏன்னா அம்பாளுடைய ஓரக்கண்ணால் தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அம்பாளுடைய நேர்பார்வையை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாமெல்லாம் இன்னும் வளரல. ஆகையினால் அம்பாளுடைய கடைக்கண்ணுக்கே அவ்வளவு பெருமை, அவ்வளவு சக்தி இருக்கிறது. நமக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு. இப்படி இருக்கக்கூடியதான தக்ஷம் கடாட்சம் லலாட்டோல்ல சத்கண்ட கஸ்தூரி. லலாட்டே அப்படின்னாக்க நெற்றியில், உல்லசத்து பிரகாசிக்கின்ற, கந்தம் நல்ல வாசனையோட இருக்கக்கூடிய, கஸ்தூரி பூஷம். கஸ்தூரி பூஷம், கஸ்தூரி அலங்காரம், கஸ்தூரி திலகம்னு அர்த்தம். அம்பாளுக்கு சொல்லும் போது நவச்சம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா. இதுக்கு என்ன சொன்னாரு? முகச்சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா. இல்லையா? அம்பாளுடைய முகச்சந்திரத்துல கலங்க ஆப அப்படின்னாக்க கஸ்தூரி மான் இருக்கு இல்லையா? இந்த சந்திரன்ல ஒரு களங்கம் தெரியுது நமக்கு. அந்த சந்திரனை பத்தி களங்கமாக சொல்லும் போது அதை என்ன சொல்றது வழக்கம்னா, அது ஒரு மான் அப்படின்னு ஒரு பேரு. சந்திரன்ல இருக்கக்கூடிய களங்கம் இருக்கு இல்லையா? அந்த மான் கலங்காப மிருகநாபி. அத மாதிரி இருக்கக்கூடிய மான் எது அப்படின்னாக்க, இதெல்லாம் கவிகளுடைய வர்ணனை. அந்த சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த கலங்கம் ஒரு மானா இருக்கு. அந்த மான் கஸ்தூரி மானா இருக்கு. அந்த மானுடைய நாபியிலேருந்து ஒரு பிசினானது வருகிறது. அததான் நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, மஸ்க் பர்ஃபியூம் அப்படின்றவன் மஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது கஸ்தூரியினுடைய அந்த வாசனையோட கூடின திலகத்தை தான் அம்பாள் வச்சுப்பாங்க அப்படின்னு நமக்கு எப்படி தெரியுது? லலிதா சஹஸ்ரநாமத்துல இருந்து தெரியுது. முகச்சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா இல்லையா? வதனஸ்மர மாங்கல்ய கிருகதோரண செல்லிகா மக்களட்சுமி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அப்படின்லாம் நமக்கு வர்ணனைகள்லாம் வருகிறது இல்லையா? அப்படி அம்பாளுடைய நெற்றியில பிரகாசிக்கக்கூடிய கந்த நல்ல வாசனையுள்ள கஸ்தூரி திலக அலங்காரமும், ஸ்ரீ முகாம்போஜ புறத்து இல்லையா பிரகாசிக்கின்ற ஸ்ரீ இல்லையா நன்கு பிரகாசிக்கக்கூடிய லட்சுமிகரமாக இருக்கக்கூடிய முக அம்போஜம், முகமாகிய தாமரை. அம்போஜம், அம்பிலிருந்து உண்டானது அம்போஜம், பங்கத்திலிருந்து உண்டானது பங்கஜம், அண்டத்திலிருந்து உண்டானது அண்டஜம் இல்லையா? வேர்வேலேருந்து உண்டானது ஸ்வேதஜம் அப்படின்னு சொல்றாம இல்லையா? இப்படி அம்புனா தண்ணி, தண்ணியிலிருந்து உண்டானது என்ன? பத்மம் அப்படின்னு அர்த்தம். புரத் ஸ்ரீ முக அம்போஜம், நன்கு பிரகாசிக்கக்கூடிய காந்தியோட லட்சுமிகரமாக இருக்கக்கூடிய முகமாகிற பத்மத்தையும், ஈடே அகம் அதை வணங்குகிறேன். ஈடே பஜே அகம் நான் வணங்குகிறேன் அப்படின்னார். சுனாசா புடம் சுந்தர ப்ரூலலாட்டம் தவௌஷ்டவ் ஸ்ரீயம் தானதக்ஷம் கடாட்சம் லலாட்டோல்ல சத்கந்த கஸ்தூரி பூஷம் ஸ்புரத் ஸ்ரீ முகாம்போஜ வீடே அகம் அம்ப. ஹே அம்பே, அம்பா அகம் வீடே, உங்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி 8 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத்
पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम। श्री गुरुभ्यो नमः। हरि ओम।